தலைவர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, மனோகரன் நினைவு மாநாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து இறுதியாக நினைவு பெருமை வழங்க இருக்கின்ற HMS அகில இந்திய தலைவர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்று நீங்கள் உரையாற்றி இருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்களே, மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஹர்பஜன் சிங் சிந்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு தொடர்ந்து என்னை அழைத்து வந்திருக்கின்ற சாலை போக்குவரத்து HMS சங்கத்தினுடைய அன்பிற்குரிய சுப்பிரமணியம் மற்றும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KL நேரு அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாநகராட்சி மேயர் அன்பிற்குரிய நண்பர்கள் அவர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மின்சார வாரிய பொறியாளர்களே, தொழிலாளர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பு நிகழ்வுகளை பங்கேற்கின்ற நல்ல வாய்ப்பினை இன்றைக்கு ராஜா ஸ்ரீதர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்திய அளவிலே ஒரு குறிப்பிடத்தக்க சங்கமாக தொழிலாளர்களுக்காக ஓங்கி குரலை ஒழித்து வருகின்ற HMS சங்கத்தினுடைய இந்த மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக, தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இந்த பொறுப்பை வழங்கி தொழிற்சங்கங்களோடு உறவாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் தொழிற்சங்கங்களுடைய நிகழ்வுகளில் நான் பங்கேற்றிருந்தாலும் இந்த இருவரும் துறைகளுக்கு அமைச்சர் என்ற முறையில் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவற்றை முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்ற வாய்ப்பு. போக்குவரத்துறைக்கு நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அங்கே பேச்சுவார்த்தை முடிவடையாமல் இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் துவங்கிய பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை போகும்போது சார் நம்முடைய HMS சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய உறுதுணையோடு தான் ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தையில் அந்த பேச்சுவார்த்தை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்தோம். இப்பொழுது ஓராண்டு இடைவெளியில் 15வது ஊதிய ஒப்பந்தத்தையும் 2 சுற்று பேச்சுவார்த்தையிலே முடிக்கின்ற அந்த வாய்ப்பும் நம்முடைய தொழிற்சங்கங்களுடைய அந்த ஆதரவோடு, அன்போடு, தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதி பெற்று நிறைவேற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்று 2 ஒப்பந்தங்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து நான் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு அதே போல இந்த மின்வாரியத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக மாண்புமிகு முதல்வர்களால் பணியமர்த்தப்பட்டு இங்கே இந்த மாநாட்டிலே அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருப்பதை கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அரசினுடைய மிக முக்கியமான துறை, ஒவ்வொரு நாளும் மக்களோடு நெருக்கமாக இருக்கின்ற துறைகள் போக்குவரத்துறையும் மின்சாரத்துறையும். இந்த 2 துறையும் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசுக்கு முதுகெலும்பு போல் இருக்கின்ற துறைகள். இந்த துறைகள் 2ஐயும் கட்டமைத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில், பேரறிஞர் அண்ணா முதல்வராக இருந்த காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து தனியார் போக்குவரத்து நிறுவனங்களில் இருந்த பேருந்துகளை மெல்ல மெல்ல அரசுடைமையாக்கியவர். அவரே முதல்வராக வந்த பிறகு
இந்தியாவில் ஒரு மிக சிறந்த போக்குவரத்து நிறுவனம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை தான் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு 20,000 பேருந்துகளோடு 1,25,000 பணியாளர்களோடு இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதே போலதான் மின்துறை. முத்தமிழர் தலைவர் கலைஞர்கள் 73-76 முதலமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவின் தமிழகத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்ப்பதை ஒரு முக்கிய கடமையாக அவர் செயலாற்றினார். இன்றைக்கும் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அறிவிக்கின்றார், இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம், நிச்சயம் கொண்டு சேர்ப்போம் என்று கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம், வட இந்தியாவின் பல மாநிலங்களில் மின்சாரம் காணாத கிராமங்கள் இருக்கின்றன. அப்புறம் இந்த கிராமத்திற்கு மின்சாரம் போயிருந்தாலும் மின்சாரம் இல்லாத வீடுகள் இருக்கின்றன. ஆனால் அத்தகைய நிலை தமிழகத்தில் இல்லை. இந்தியாவில் முதல் 4 அதிக மின் பயனீட்டாளர்களை கொண்டிருக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நம்மை விட முன்னே இருக்கிறவர்கள் கூட நம்மை விட பெரிய மாநிலங்கள். ஆனால் அவர்களை விட மக்கள் தொகையை குறைவாக இருந்தாலும் அதிக பயனீட்டாளர்களோடு இருக்கின்ற ஒரு மின்துறையை சிறப்பாக கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அப்படி இயங்குவதற்கு காரணம் உங்களை போன்றவர்கள் தான். இன்றைக்கு இந்த மின்துறை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த